வணக்கம் நேயர்களே, இது தமிழ்நாடோடி.காமின் சித்தா. இன்னைக்கு நம்ம வெங்காயத்தாளின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். வெங்காயத்தாளுடன் ஜீரகம், சோம்பு சேர்த்து அரைத்து கசாயமாக்கி சாப்பிட்டால் தீராத தாகம் தீரும். வெங்காயத்தாள், பொடுதலை, வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் இரத்த மூலம், பௌத்திர கட்டி போன்றவை குணமாகும். வெங்காயத்தாளை அரைத்து அதில் வெங்காயத்தை ஊற வைத்து உடைத்து பொடி செய்து தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும். வெங்காயத்தாளில் ஊரிலை, தாமரை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் விந்தின் சூடு குறையும். உடலுறு நீடித்த இன்பம் கிடைக்கும். வெங்காயத்தாளுடன் சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும். வெங்காயத்தாளுடன் 1 ஸ்பூன் பார்லியை பொடியாக்கி சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் நீரடிப்பு நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும். வெங்காயத்தாளை அரைத்து அதில் கருப்பு எள், கருஞ்சீரகம் இரண்டையும் சம அளவு எடுத்து நன்கு கலந்து காய வைத்து அரைத்து கொள்ள வேண்டும். மாதவிலக்கு வராத சமயத்தில் 1 ஸ்பூன் அளவில் காலை, மாலை என 3 நாள் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனை தீரும். இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. வெங்காயத்தாளை அரைத்து அதில் திப்பிலியை கலந்து காய வைத்து பொடியாய் கொள்ளவும். அதில் 1/2 கிராம் பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டால் சளி, இருமல், ஆஸ்மா போன்றவை குணமாகும். வெங்காயத்தாளை அரைத்து அதில் 1 ஸ்பூன் ஜாதிக்காய் பொடியை கலந்து சாப்பிட்டால் காம உணவு அதிகரிக்கும். வெங்காயத்தாள், துத்தி இலை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சிறிது மஞ்சத்தூளை